ஓம் நமோ வெங்கடேஷாய. டிசம்பர் மாதத்துக்கு உண்டான ஜென்ரல் ஸ்ரீவாரி சேவா, நவநீத சேவா, பராக்மணி சேவாவோட ஆன்லைன் புக்கிங் நாளைக்கு ஓப்பன் பண்ணுறாங்க. காலையில் 11 மணிக்கு ஜென்ரல் ஸ்ரீவாரி சேவா திருமலாக்கும் திருப்பதிக்கும், மத்தியானம் 12 மணிக்கு நவநீத சேவா அண்ட் 1 மணிக்கு பராக்மணி சேவா புக்கிங் ஓப்பன் பண்ணுறாங்க. இந்த புக்கிங் நீங்கள் புக் பண்ண போகிறதா இருந்தால் ஈஸியாக மொபைலே பண்ணிக்கலாம். வாலண்டரி சேவாக்கு உண்டான புக்கிங் இது. ஆன்லைனில் நம்ம ரெஜிஸ்ட்ரேஷன் செய்துக்கிட்டு புக் பண்ணிக்கலாம். ஸ்ரீவாரி சேவா online.tirumala.org நம்மளோட பர்சனல் டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்து இப்போவே நீங்கள் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. புக்கிங் ஓப்பன் ஆகிறப்போ ஜஸ்ட் டேட் அண்ட் ஸ்லாட் மட்டும் சூஸ் பண்ணி 7 கொடுத்தீங்கன்னா சப்மிட் ஆகிடும். இண்டிவிஜுவலாகவும் சேவா செய்யலாம், குரூப்பாகவும் சேவா செய்யலாம், திருமலாலையும் சேவா செய்யலாம், திருப்பதியிலையும் சேவா செய்யலாம். திருப்பதியில் சேவா செய்கிறப்போ கீழ் திருப்பதிலையும் சேவா செய்கிறதுக்கு அலோவ் பண்ணுவாங்க, திருமலாலையும் சேவா செய்கிறதுக்கு அலோவ் பண்ணுவாங்க. திருமலாவுக்கு சூஸ் பண்ணுறப்போ திருமலாவுக்கு மட்டும்தான் நமக்கு சேவா அலாட் பண்ணுவாங்க. நீங்கள் புக் பண்ண போகிறீங்கன்னா புக்கிங்க்கு இப்போ ஜென்ரல் ஸ்ரீவாரி சேவை புக் பண்ண போகிறீங்கன்னா ஒரு 5-10 நிமிஷத்துக்கு முன்னாடியே லாகின் ப்ராசஸ் எல்லாம் முடிச்சுக்கோங்க. உங்களோட மொபைலில் ட்ரை பண்ண போகிறீங்கன்னா மொபைலை ரைட் சைடுக்கு மேலே 3 புள்ளி மாதிரி இருக்குது பாருங்கள், அதை கிளிக் பண்ணிங்கன்னா டெஸ்க்டாப் மோடுன்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு அவைலபிலிட்டி காமிக்கும் டிசம்பர் மாதத்துக்கு உண்டானது. ஸோ மிஸ் பண்ணாமல் இந்த உங்களோட மொபைலை டெஸ்க்டாப் மோடில் வச்சுக்கோங்க. இல்லை பெஸ்ட்டு லேப்டாப் கம்ப்யூட்டரில் ட்ரை பண்ணுங்கள். ஃபஸ்ட்டே உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்து ரெஜிஸ்ட்ரேஷன் செய்திருப்பீங்க. பராக்மணி சேவா செய்கிறப்போ ஃபோட்டோ அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும் ரெஜிஸ்ட்ரேஷன் அப்போவே. அண்டு எம்ப்ளாயி ஐடியும் 1 MB கீழே ஃபைல் சைஸ் செய்து அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸ்ரீவாரி சேவாக்கும் நவநீத சேவாக்கும் ஃபோட்டோலாம் அப்லோட் பண்ண வேண்டாம் ரெஜிஸ்ட்ரேஷன் செய்கிறப்போ. ஸோ அதை முதலே பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்து ரெஜிஸ்ட்ரேஷன் செய்கிறப்பவே தப்பு இல்லாமல் செய்துக்கோங்க. ஒரு சில டீட்டெயில்ஸ் எல்லாம் நம்மளே கூட அப்புறமா கூட மாற்றிக்கலாம். ஒரு சில டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்துட்டோன்னா லைக் ஆதார், மொபைல் நம்பர்லாம் நம்மளாம் மாற்றிக்க முடியாது. நேரில் போய் ஐடி ப்ரூஃப் எல்லாம் காமிச்சு ரெக்வஸ்ட் பண்ணி அவங்கக்கிட்ட தான் மாற்றிக்க முடியும் சேவா சதன் ஜென்ஸில். அதனால் ரெஜிஸ்ட்ரேஷன் செய்யும்போது தப்பு இல்லாமல் செய்துக்கோங்க. கரெக்டான இன்ஃபர்மேஷன் கொடுத்துக்கோங்க. ஆதார் வச்சு மட்டும்தான் நம்ம ரெஜிஸ்ட்ரேஷன் செய்ய முடியும். 4 சேவா இருக்குது இதில். ஜென்ரல் ஸ்ரீவாரி சேவாங்கிறது 18 வயசுலேருந்து 60 வயசு இருக்கிறவங்க நார்மல் டேஸ்லேயும், 18 வயசுலேருந்து 50 வயசு இருக்கிறவங்க வைகுண்ட ஏகாதசி பிரம்மோத்சவம் டேஸ் மாதிரியும் சேவா செய்யலாம். ஜென்ஸ், லேடிஸ், ஸ்டூடெண்ட்ஸ், பிஸ்னஸ் பண்ணுறவங்க, வீட்டில் இருக்கிறவங்க, படிக்கிறவங்கன்னு சொல்லிட்டு யார் வேணாலும் இந்த சேவா செய்யலாம். ஏஜ் லிமிட் இருக்குது. இப்போ சொன்ன மாதிரி ஏஜ் லிமிட்டும் நீங்கள் மெயின்டைன் பண்ணிக்கோங்க. ஸோ கரெக்டாக புக்கிங் 11 மணிக்கு ஓப்பன் ஆகுதுன்னா 19க்குள்ளே நம்ம லாகின் ப்ராசஸ் எல்லாம் முடிச்சு வச்சுக்கணும். ஒன்ஸ் நீங்கள் லாகின் ஆனதுக்கப்புறம் சேவா சர்வீசஸில் ஜென்ரல் ஸ்ரீவாரி சேவா கிளிக் பண்ணி ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருக்கும், அதை அக்செப்ட் பண்ணிட்டீங்கன்னா இண்டிவிஜுவலாக புக் பண்ண போகிறீங்கன்னா அப்படியே ப்ரொசீட் பண்ணுங்கள். குரூப்பாக புக் பண்ணுறீங்கன்னா இந்த இடத்துல நீங்கள் அப்ளை ஆஸ் குரூப்புன்னு மாற்றிக்கணும். குரூப்பாக எப்படி புக் பண்ணலாம் அப்படின்னா, ஒரு லாகின்லேருந்து ஃபஸ்ட்டு யாரை நீங்கள் சேர்க்க போகிறீங்களோ உங்கள் குரூப்பை, அவங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாம் இந்த மாஸ்டர் லிஸ்ட்டில் கொடுத்து ஆட் பண்ணிக்கணும். மாஸ்டர் லிஸ்ட்டில் கொடுத்து ஆட் பண்ணுறப்போ மேக்ஸிமம் 20 பேர் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இதில் ஆட் எக்ஸிஸ்டிங் சேவாக்ஸ்னால் ஆல்ரெடி ஐடி க்ரியேட் பண்ணவங்களோட டீட்டெயில்ஸ் ஆட் பண்ணுறீங்கன்னா அவங்க ஃபோன் நம்பரை கொடுத்து நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் நியூ சேவாக்ஸ் அப்படின்னா ஃபுல்லாக உங்களோட எல்லா டீட்டெயில்ஸும் கொடுத்து நீங்கள் புது ஐடி க்ரியேட் பண்ணி ஆட் பண்ணிக்கணும். அதுதான் அதுக்கு ரெண்டுக்கு உண்டான டிஃப்ரென்ஸ். ஒன்ஸ் நீங்கள் மாஸ்டர் லிஸ்ட்டில் ஆட் பண்ணிவிட்டு அடுத்து ஆட் டு குரூப்பில் சேர்க்கணும். அந்த குரூப்பில் இருக்கிறவங்கள தான் புக்கிங்க்கு எடுத்துப்பாங்க. இந்த குரூப்பில் மினிமம் 10 பேர் நீங்கள் சேர்த்துருக்கணும். மேக்ஸிமம் 15 பேர் வரைக்கும் சேர்த்துக்கலாம் ஒரு லாகின்லேருந்து. அதனால் நீங்கள் அப்போ கூட ஒருத்தரோட டீட்டெயில்ஸ் கூட தப்பு இல்லாமல் ரெஜிஸ்ட்ரேஷன் செய்துங்க. ஏன்னா யாராச்சும் ஒருத்தரோட டீட்டெயில்ஸ் கூட தப்பாக போனால் கூட மொத்த பேருக்கும் நமக்கு கிடைக்காம போயிடும். ஸோ அதனால் பார்த்து ஒரு தடவைக்கு 2 தடவை செக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு மாஸ்டர் லிஸ்ட்டில் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா குரூப்பில் ஆட் பண்ணிவிட்டு புக்கிங் ப்ரொசீட் பண்ணுங்கள். ஒரு சிலருக்கு குரூப் புக்கிங் பண்ணுறப்போ ஆட் மெம்பர்ஸ் டு குரூப்புன்னு வரும். நம்ம ஆல்ரெடி குரூப்பில் புக் பண்ணியிருப்போம் தான். சரி, அகெயின் அப்போயே நீங்கள் இன்ஸ்டண்ட்டாக ட்ரை பண்ணால் கூட ஆல்ரெடி இவங்கெல்லாம் குரூப்பில் இருக்காங்கன்னு வருது. ஒரு சிலருக்கு மட்டும் இந்த இஷ்யூ வருது. நேரில் போய் இந்த மாதிரி ஆகுதுன்னு சொல்லியிருக்கிறாங்க சேவா சதனில். அவங்க ஐடி டீமில் தான் கேட்கணும் அப்படின்னு இருக்காங்க. இதுக்கு என்ன சொல்யூஷன் சொல்லிட்டு தெரியல. குரூப் புக்கிங் பண்ணுறப்பையும் சரி, இண்டிவிஜுவல் புக் பண்ணுறப்பையும் சரி, ப்ராசஸ் ஒன்று தான். குரூப் புக்கிங் மட்டும் ஒரு எக்ஸ்ட்ரா ப்ராசஸ் வரும், அவ்வளோதான். ஸோ நீங்கள் ஜென்ரல் ஸ்ரீவாரி சேவா, குறிப்பாக லேடிஸ் இருக்கீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ஜென்ரல் ஸ்ரீவாரி சேவா ட்ரை பண்ணிவிட்டு கிடைக்கலன்னா நவநீத சேவா ட்ரை பண்ணிக்கலாம். 2 ஆப்ஷன் இருக்கும். ஜென்ஸுக்கு 2 ஆப்ஷன் இருக்குது.
ஜென்ரல் ஸ்ரீவாரி சேவா ட்ரை பண்ணி கிடைக்கலன்னா ஜென்ஸுக்கு உண்டான ஸ்ரீவாரி சேவா ஓப்பன் பண்ணுவாங்க டிசம்பர் மாதத்துக்கு மோஸ்ட்லி. அது வந்தோன்னே அப்டேட்ஸ் வந்தோன்னே ஷேர் பண்ணுறேன். ஜென்ஸுக்கு இன்னும் கூட அவைலபிள் இருக்குது, தேவைப்படுறவங்க புக் பண்ணிக்கோங்க. நவநீத சேவாக்கு ஏஜ் லிமிட் இருக்குது. 35லேருந்து 50 வயசில் இருக்கிறவங்க மட்டும்தான் ரெஜிஸ்ட்ரேஷன் செய்துக்க முடியும். லேடிஸ்க்கு மட்டும் உண்டான சேவா. கோஷாலா சேவா இருக்கும், சூப்பராக இருக்கும். நவநீத சேவா ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருக்கும் லேடிஸ்க்கு. ஒரு சேவாவும் எப்படி செய்கிறதுன்னு சொல்லிட்டு டீட்டெயிலாக ஷேர் பண்ணியிருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். இந்த ஸ்ரீவாரி சேவா ஜென்ஸு பற்றின டீட்டெயில்ஸ் மட்டும் தெரிஞ்சவங்க போகிறாங்க, அவங்க போயிட்டு வந்து அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் சொன்னோன்னே ஷேர் பண்ணுறேன். மீதி சேவா பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாம் ஆல்ரெடி ஷேர் பண்ணியிருக்கேன். பராக்கமணி சேவா குரூப் புக்கிங் பண்ணிக்க முடியாது, நம்ம அப்ளிகேஷன் தான் சப்மிட் பண்ணணும். ஸோ ஒன்ஸ் அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணதுக்கப்புறம் நம்ம எலிஜிபிளாக இருந்தால் அவங்க கன்ஃபர்மேஷன் SMS ஒரே நாளில் கூட அனுப்புவாங்க, சில டைம் 7 நாள் கூட ஆகும். இல்லைனா சேவா ஹிஸ்ட்ரியில் போய் நம்ம செக் பண்ணி பார்த்துக்கணும். அப்பப்போ ரிஜெக்ட் ஆனால் கூட ரெக்ரெட்டுன்னு சொல்லிட்டு அனுப்பிச்சி விடுவாங்க. ஜென்ரல் ஸ்ரீவாரி சேவா திருமலாக்கு மண்டே 7 டே ஸ்லாட், வெனஸ்டே 7 டே ஸ்லாட் ஓப்பன் பண்ணுவாங்க. திருப்பதிக்கு டியூஸ்டே 7 டே ஸ்லாட், ஃப்ரைடே 7 டே ஸ்லாட் ஓப்பன் பண்ணுவாங்க. நவநீத சேவா ஒன்லி 7 டேஸ் வெனஸ்டே ஸ்லாட் ஓப்பன் பண்ணுவாங்க. பராக்கமணி சேவா மண்டே 4 டே ஸ்லாட், ஃப்ரைடே 3 டே ஸ்லாட் ஓப்பன் பண்ணுவாங்க. சில சேவாஸுக்கு 2 ஷிஃப்ட் இருக்கும். இப்போ நவநீத சேவா போட்டிங்கன்னா 2 ஷிஃப்ட் இருக்கும் சேவா. பராக்கமணிக்கும் ஒரு நாளைக்கே 2 ஷிஃப்ட் இருக்கும். சில சேவாக்கெல்லாம் அட் அ டைம் நம்ம ஒரு 4-5 மணி நேரம் சேவா செய்துட்டு வந்துட்டோம் அப்படின்னா அவ்வளோதான், அதுக்கப்புறம் போக வேண்டாம். அன்னைக்கு உண்டான சேவாக்கு கீழ் திருப்பதியிலும் சேவா செய்யணும், மலை மேலேயும் சேவா செய்யணும்னா திருப்பதி லொக்கேஷன் சூஸ் பண்ணிக்கோங்க இங்கே. ஸோ திருப்பதிக்கும் திருமலாக்கும் நாளைக்கு காலையில் 11 மணிக்கு ஓப்பன் பண்ணுறாங்க. நவநீத சேவா 12 மணிக்கு ஓப்பன் பண்ணுறாங்க. ரெகுலர் கோட்டா ஜென்ரல் ஸ்ரீவாரி சேவா திருமலாக்கு ஓப்பன் பண்ணுறப்ப 1250 போல் ஓப்பன் பண்ணுறாங்க. நவநீத சேவா 50 போல் ஓப்பன் பண்ணுறாங்க. ஆக்சுவலாக புக்கிங் ப்ராசஸ் ரொம்ப ஈஸி. இந்த என்ன சேவாங்கிறத செலக்ட் பண்ணிவிட்டு ஸ்லாட்டை செலக்ட் பண்ணிட்ட பிறகு டேட்டை கிளிக் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டு 0ன்னு காமிக்கும். அப்போ நீங்கள் ஒன்றுமே பண்ணக்கூடாது. ஒரு லெஸ் தென் ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் அவைலபிலிட்டி காமிக்கும். எங்கன்னா இந்த இடத்துல இங்கே நம்பர் மாதிரி வந்ததுக்கப்புறம் தான் புக்கிங் ப்ரொசீட் ஆகும். இல்லைன்னா எரர் வந்துடும், சுற்றிக்கிட்டே இருக்கும், ட்ரை பண்ணாதீங்க. இங்கே 0ன்னு இருந்துச்சுன்னா அவைலபிலிட்டி இருந்து அதை கிளிக் பண்ணி இங்கேயும் அவைலபிலிட்டி காமிச்சதுக்கப்புறம் நீங்கள் புக்கிங் ப்ரொசீட் பண்ணிங்கன்னா அவ்வளோதான். இந்த பாக்ஸை கிளிக் பண்ணி சப்மிட் கொடுத்தீங்கன்னா சப்மிட் ஆகிடும். இதே குரூப் புக்கிங் பண்ணுறீங்கன்னா இந்த பாக்ஸ் கிளிக் பண்ணதுக்கப்புறம் எத்தனை பேர் மறுபடியும் அந்த லிஸ்ட்டு வரும் குரூப் புக்கிங்கில் இருக்காங்கன்னு சொல்லிட்டு. அகெயின் இதே மாதிரி ஒரு பாக்ஸ் கீழே இருக்கும், அதை கிளிக் பண்ணி சப்மிட் கொடுத்தீங்கன்னா அவ்வளோதான், சப்மிட் ஆகிடும். அதுக்கப்புறமா எல்லாருக்கும் SMS அனுப்பட்டுமான்னு சொல்லிட்டு கேட்கும். ஓகேனா ஓகே சொல்லுங்கள், இல்லை நோன்னு சொல்லிக்கோங்க. நோன்னு சொன்னீங்கன்னா டீம் லீடருக்கு மட்டும் வரும். குரூப் புக்கிங்கில் செய்கிறப்போ ஒரு டீம் லீடர் வேணும். டீம் லீடராக இருக்கிறவங்க ஆல்ரெடி ஒரே ஒரு தடவை சேவை செய்தவங்களாக இருக்கணும். ஒரு வேளை ஏதாவது ஒரு சுச்சுவேஷனில் டீம் லீடரால் வர முடியல அப்படின்னா ஒரு லெட்டர் எழுதணும், என்னால் வர முடியல, என்னோடய குரூப் வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு குரூப் புக்கிங்லேயுமே செகண்ட் லீடுன்னு ஒருத்தவங்க இருப்பாங்க, அவங்க ப்ரொசீட் பண்ணிப்பாங்க. ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு லீடராக போட்டவங்க போக முடியாத சுச்சுவேஷனில் டிடிடிக்கு ஃபுல்லாக ஒரு லெட்டர் எழுதி யார் யார் வருவாங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாமே ஆதாரோடு எழுதி கொடுத்தீங்கன்னா அக்செப்ட் பண்ணிப்பாங்க. ஒருத்தருக்கு புக் பண்ணிவிட்டு அவங்க வரலன்னா இன்னொருத்தவங்களும் அவங்க பேரில் கூட்டிகிட்டு போக முடியாது. ரீப்ளேஸ்மெண்ட் ஜென்ரலாக கொடுக்கறது கிடையாது. வரலன்னா அவ்வளோதான், மற்றவங்க நம்ம புக் பண்ணிக்கலாம். இதில் நீங்கள் புக் பண்ணி உங்களோட சேவை கன்ஃபார்ம் ஆகிடுச்சு அப்படின்னா சேவா சதனில் ஜென்ஸு சேவா சதன் இருக்கும். திருமலாவுக்கு போய் நீங்கள் ஃப்ரீ பஸ்ஸில் ஏறினீங்கன்னா கூட இறக்கி விட்ருவாங்க. அங்கே போய் ஃபஸ்ட்டு ரெஜிஸ்ட்ரேஷன் செய்துக்கணும். அந்த ஆஃபீஸ் காலையிலேருந்து சாயந்தரம், சில டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் டைம்லாம் நைட் வரைக்கும் ஸ்டாஃப் இருப்பாங்க. அங்கே போய் உங்களோட புக்கிங் பண்ண பிரிண்ட் அவுட்டை ஃபஸ்ட்டு சீனியர் சேவாக்ஸ் கிட்ட கொடுக்கணும். அவங்க செக் பண்ணி ஒரு ஸ்லிப் மாதிரி கொடுப்பாங்க. அதுக்கப்புறமா நீங்கள் அங்கே இருக்கிற ரிசப்ஷனில் போய் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறமா டியூட்டி ஸ்லிப் எப்போ கொடுப்பாங்கன்னு சொல்லிட்டு கேட்கணும். அதுக்கப்புறமா அவங்க சொல்கிற டைமில் போய் நம்ம டியூட்டி ஸ்லிப் வாங்கிட்டு நம்மளோட சேவை செய்யலாம். சில டைம் 7 நாளைக்கும் ஒரே இடத்துல சேவா கொடுப்பாங்க. சில டைம் 4 நாட்களுக்கு ஒரு இடத்துல சேவா கொடுப்பாங்க. 3 நாளைக்கு ஒரு இடத்துல சேவா கொடுப்பாங்க. தினமுமே யார் அங்கே ரெஜிஸ்ட்ரேஷன் செய்திருக்கிறாங்களோ அத்தனை பேருக்கும் எவ்ரிடே டெம்பிள் டியூட்டி கண்டக்ட் பண்ணுவாங்க. அதில் நம்ம செலக்ட் ஆகிட்டோம் அப்படின்னா கோயில் உள்ளே போய் சேவா செய்யலாம். ஒரு வாட்டி செலக்ட் ஆகிட்டால் மறுபடியும் செலக்ட் ஆக மாட்டோங்கிற ரூல் கிடையாது. அகெயின் கூட செலக்ட் ஆகிறாங்க. அது டோட்டலாக பெருமாளோட பிளெஸ்ஸிங்ஸ். நம்ம செக் பண்ணிகிட்டே இருக்கணும். சாயந்தரம் நோட்டீஸ் போர்டில் போய் லேடிஸ் சேவா சதனில் இருக்கிறவங்க லேடிஸ்னால், ஜென்ட்ஸ்லனா அங்கே போய் 2 தடவையுமே நோட்டீஸ் வரும். சில டைம் 6 மணிக்கு ஒட்டுவாங்க, சில டைம் 7 மணி ஒட்டுவாங்க, சில டைம் 9 மணிக்கு ஒட்டுவாங்க. அங்கே போய் நம்ம பார்த்துட்டு தெரிஞ்சுக்கணும். செலக்ட் ஆகிருக்கீங்கன்னா சேவா சதன் ஜென்ட்ஸில் போய் சீனியர் சேவாஸ் கிட்ட போய் நீங்கள் ஸ்லிப் வாங்கிட்டு
உங்களுக்கு எந்த ஷிஃப்ட்டில் நீங்கள் செலக்ட் ஆகிருக்கீங்களோ டெம்பிள் டியூட்டியில் அதுக்கு தகுந்த மாதிரி போய் புக் பண்ணிக்கலாம். இந்த டெம்பிள் டியூட்டியில் செலக்ட் ஆனால் இன்னும் டீட்டெயிலாக எப்படி நம்ம சேவா சேர்த்துக்கு அலோவ் பண்ணுவாங்க, போகும்போது நம்ம என்னென்ன எடுத்துகிட்டு போகணும், ஜென்ஸாக இருக்கட்டும் லேடிஸாக இருக்கட்டும், எங்கெங்கெல்லாம் சேவா அலாட் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு இன்னும் டீட்டெயில் இன்ஃபர்மேஷன் நிறைய சேவாஸ் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் பற்றியெல்லாம் ஷேர் பண்ணியிருக்கேன். செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ப்ராசஸ் புக்கிங் ஈஸி தான். இதில் ஒருத்தவங்களுக்கு கிடைக்கிது, ஒருத்தவங்களுக்கு கிடைக்கலங்கிறது எப்படி அப்படின்னா அந்த சுற்றுறதை பொறுத்து. ஒன்ஸு சுற்றுது அப்படின்னா மறுபடியும் போய் நீங்கள் ட்ரை பண்ணாதீங்க, அது சுற்றட்டுன்னு சொல்லிட்டு விட்டுருங்க. சில டைம் ஃபியூ மினிட்ஸ் கழித்து கிளிக் ஆகும். நீங்கள் சுற்றுதுன்னு சொல்லிட்டு மறுபடியும் ட்ரை பண்ணுறப்போ கூட இந்த ஸ்லாட்டு தான் மாற்றணும். பேஜை ரெஃப்ரெஷ் பண்ணிட்டீங்கன்னா அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு. ஏன்னா இந்த புக்குங்குமே லெஸ் தென் நவநீத சேவாலாம் 30 செகண்ட்லேயே தீர்ந்து போயிடுது. ஜென்ரல் ஸ்ரீவாரி சேவா ஓரளவுக்கு 2 to 3 நிமிஷத்தில் தீர்ந்து போயிடும். ஸோ அந்த மாதிரி இருக்கிறதுனால பேஜை ரெஃப்ரெஷ் பண்ணாமல் ஏதாச்சும் பிரச்சனைனா இந்த ஸ்லாட் ரெஃப்ரெஷ் பண்ணுங்கள். அண்டு நீங்கள் கரெக்டாக கொடுத்துட்டீங்க, இருந்தாலும் அது சுற்றிக்கிட்டே இருக்குன்னா அப்படியே விட்டுருங்க. சுற்றி ஒரு இடத்துல செட்டில் ஆகிறப்போ ஒன்று கிடைக்கும், இல்லைன்னா கிடைக்காம போகும். நீங்கள் மறுபடியும் ஏதாவது ஒரு ஆக்ஷனை பண்ணுறீங்க அப்படின்னா அது மேலும் அது ஒர்க்கு தான் இழுத்துக்கிட்டே இருக்கும், நமக்கு வேலை முடியாது. அதனால் அப்படியே சுற்றட்டுன்னு சொல்லிட்டு விட்டுருங்க. ஏன்னா 2-3 நிமிஷத்தில் தீர்ந்து போயிடுங்கிறதுனால ஒரு 5 மினிட்ஸ்க்கு மேலே சுற்றுறதை பொறுத்து நம்ம தெரிஞ்சுக்கலாம் அது நம்ம கிடச்சிருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு. உடனே பாப்பப் வந்துடும் நீங்கள் செலக்ட் ஆகிருக்கீங்கன்னா உங்களோட சேவா டீட்டெயில்ஸ். அதுக்கப்புறமா அதை டவுன்லோட் பண்ணிவிட்டு ஒரிஜினல் ஆதார் உங்களுக்கு என்னென்ன தேவையோ அதெல்லாம் எடுத்துகிட்டு போய் ரெஜிஸ்ட்ரேஷன் சொன்னேன். இப்போ சொன்ன மாதிரி சேவா செய்யுங்க. வாலண்டரி சேவாக்கு உண்டான புக்கிங் இது ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த 7 நாள் அங்கே திருமலாலையோ இல்லை கீழ் திருப்பதிலையோ இருந்து சேவா செய்கிறதுக்கு வேறு ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்தால் புக்கிங்கில் இல்லை சேவா செய்கிறதுல கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. ஆன்லைனில் மட்டும்தான் புக் பண்ணிக்க முடியும், ஆஃப்லைனில் கிடையாதுன்னு சொல்கிறாங்க. வேறு ஏதாவது ப்ராசஸர் உங்களுக்கு தெரிஞ்சால் ஷேர் பண்ணுங்கள். பட் ஆன்லைனில் மட்டும்தான் அஃபிஷியலாக கொடுக்குறாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும்னு நினைக்கிறேன். எஸ்எஸ்பி லைஃப் ஸ்டைல் யூடியூப் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் பெல் ஐக்கான் இருக்கும், அதுவும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. திருப்பதி பற்றின அப்டேட்ஸ் தினமும் நான் ஷேர் பண்ணுறது நீங்கள் சுவாமி தர்ஷனம் பார்க்க போகிறப்போ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அக்டோபர் மாதத்துக்கு உண்டான பிரம்மோற்சத்துக்கு உண்டான அடிஷ்னல் கோட்டாலாம் எப்போ கொடுப்பாங்கன்னா அதை பற்றின எந்த அப்டேட்ஸும் இல்லை. மேபி இந்த புக்கிங் அப்புறம் ஓப்பன் பண்ணுறாங்களா என்னன்னு சொல்லிட்டு தெரியல. செக் பண்ணிகிட்டே இருங்க, நானும் செக் பண்ணிகிட்டே இருந்து பார்த்தேன்னா உடனே உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். இந்த வீடியோ லைக் பண்ணி நிறைய பக்தர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நிறைய பேர் வாலண்டரி சேவை செய்யணுங்கிற விருப்பத்தோடு இருக்கிறாங்க, அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ. இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறது கூட ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸ் எப்படி பண்ணுறது, பராக்கமணி சேவா, நவநீத சேவாக்கெல்லாம் சொல்லிட்டு ஷேர் பண்ணியிருக்கேன். செக் பண்ணி பாருங்கள். நம்ம சேனலில் ப்ளேலிஸ்ட்டில் ஸ்ரீவாரி சேவாக்ஸுங்கிற டாப்பிக்கில் நிறைய வீடியோஸ் இருக்குது இந்த சேவா பற்றி. செக் பண்ணி பாருங்கள், யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ.